Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலே நம்ம அவருடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்திலே கூடி இருக்கிறோம். நம்ம கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிப்போமா? அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை காண்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எங்களை காப்பவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எல்லா அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. பொல்லாப்புக்கும் எங்களை நீங்களாக்கி எங்களை தப்புவிக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்துல அப்பா உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம் தகப்பனே. உற்சாகமாய் நாங்கள் ஆராதிக்க தேவன் எங்கள் மத்தியில அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா இந்த நாட்கள்ல தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் அதிகமாய் உம்முடைய பாதத்திலே அமர்ந்து அதிக நேரம் அப்பா உம்முடைய பாதத்திலே நாங்கள் காத்திருந்து இன்னும் அதிகமாய் தகப்பனே நாங்கள் தேட தேவன் எங்களோடு அப்பா ஸ்தோத்திரம் ராஜா இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த வேலையை உடைய கரத்திலே கொடுக்கிறோம். தேவன் தாமே இந்த ஆராதனை பகுதி முழுவதுமா ஆசீர்வதித்தபடியாய் ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவோடு உடைய பிரசன்னம் மாத்திரம் எங்களை தாங்கும்படியாய் கேட்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Amen. Praise the Lord. உற்சாகமா இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்வோமா? Hallelujah. Praise the Lord. முதலாவது ஒரு பாடலை பாடுவோம். போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. நமக்கு இந்த வாரத்துல எந்த கவலைகள் சோர்வுகள் இருந்தாலும் இந்த நிமிடத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி உற்சாகமாய் ஆனந்தமாய் களிப்புட அவரை துதிக்க போகிறோம். எல்லாம் உற்சாகமாய் இந்த பாடலை பாடும்படியாக கேட்கிறோம். Hallelujah. Praise the Lord. கரங்களை தட்டி பாடுவோமா? நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்று பாட
கொடிய அலையின் மத்தியில் நம்ம வேதத்திலே இந்த இந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அவ்வளோ அலையின் மத்தியிலும் அவங்க விசுவாசம் இல்லாமல் தேவன் அவர்களோட இருக்காங்க என்பதை அறியாமல் அவங்க பயந்தாங்க. நம்மளும் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கோம். நம்மளோட ஆண்டவர் இருக்கிறாரு என்று நம்ம விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது எவ்வளோ பெரிய அலையா இருந்தாலும், எவ்வளோ பெரிய புயலா இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய துன்பங்களா இருந்தாலும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் சரி செய்து தர வல்லவரா இருக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அந்த விசுவாசத்தோட நம்ம பாடுவோம். தாய் தன் பாலகனையை மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்ன தேவன். தாயே அவங்க பாலகனை மறக்கிறது ஒரு இந்த விஷயமே கிடையாது. அப்படி மறந்தாலுமே அவர் நம்மளை மறவாத தேவன். அந்த உற்சாகத்தை நம்ம இன்னொரு முறை இந்த பாடலை பாடுவோம். ஆமென். கருணை கட்டி உற்சாகமாய் பாடுவோம். Praise the Lord. உற்சாகமாய் நம்ம இன்னும் ஆராதிக்க போகிறோம் ஆண்டவரை நோக்கி. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவன். அவர் நம்மோடு இருக்கிற தேவன். அவர் நம்மளை மறவாத தேவன். ஹalleluya. அவரை நாம் சொந்தமாய் கொண்டுள்ளோம். Praise the Lord. அடுத்த ஒரு பாடலை பாடப் போகிறோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். நம்முடைய தேவன் நமக்காக இந்த பூமியிலே பாடுகள் பட்டு சிலுவையில அறைந்து 3ஆம் நாள் நமக்காக உயிரோடு எழுந்து இப்பொழுது நமக்காக சிங்காசனத்திலே அமர்ந்து பிதாவுடைய வலது பாரசத்திலே அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். Praise the Lord. உற்சாகமா இந்த பாடலை நாம் பாடுவோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆமென். சொந்தமா
சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். நான் ஊரெல்லாம் சொல்லிடுவேன்,
அப்பா ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஹalleluya ஹalleluya. எங்களுடைய பலவீன நேரங்களே அப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya. அப்பா நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தமைக்காக நன்றி ராஜா. ஹalleluya. எங்களுடைய நெருக்கத்தின் பாதையிலும் எங்களுடைய தோல்வியின் மத்தியிலும் எங்களுடைய எல்லா அப்பா ஸ்தோத்திரம் ராஜா தாழ்வான அப்பா ஸ்தோத்திரம் ராஜா எங்களுடைய எல்லா காரியங்களும் தேவன் எங்களோட கூட இருந்து எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனா இருக்கிறபடியாலும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களை நடத்தி வருவதற்காக நன்றி ராஜா. அப்பா எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீங்க எங்களுக்கு காண்பிப்பதற்காக நன்றி ராஜா. எங்கள் மேல் கண் வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்காக நன்றி ராஜா. எங்களை காண்கிறதே நன்றி ராஜா. அப்பா ஹalleluya ஹalleluya. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்களை அப்பா ஸ்தோத்திரம் ராஜா தாயின் கருவில் உருவாகத்துக்கு முன்பாக எங்களை பெயர் சொல்லி அழைத்து தேவன் ராஜா எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களுக்கு வாக்கு தந்து அந்த வாக்குத்தத்தின்படி எங்களை நடத்தி வருவதற்காக நன்றி ராஜா. ஹalleluya. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. என்னதான் எங்களுடைய வாழ்க்கையில நேர்ந்தாலும் எத்தனை அப்பா பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் உம்மை மாத்திரம் பற்றிக்கொள்வோம் தகப்பனே. உம்மை நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்போம் ராஜா. ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம். தேவாவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக கேட்கிறோம் அப்பா. உம்முடைய அப்பா பிரசன்னத்தால் எங்கள் நிரப்பும்படியாக கேட்கிறோம் தகப்பனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம் 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 ராஜா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. Thank you Jesus, thank you Father. Hallelujah hallelujah hallelujah. அப்பா ஸ்தோத்திரம் 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 ராஜா. Jesus Jesus hallelujah. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Father. ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே
ஸ்தோத்திரம் ராஜா. நீர் எங்களுக்கு காண்பிக்கிற வழியில நாங்கள் நடக்க அப்பா, ஜீவ பாதையில நாங்கள் நடக்க தேவன் எங்களை ஒவ்வொரு நாளும் அப்பா ஞானத்தினால் நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய ஞானத்தினால் எங்கள் நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபைகளை தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிறதுக்காக நன்றி ராஜா. உம்முடைய இரக்கத்தினாலே எங்களை அப்பா நீங்க தாங்குகிறதுக்காக நன்றி ராஜா. ஒரு தாய் போல எங்களை தேற்றுவதற்காக நன்றி ராஜா. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நன்றி ராஜா. ஆலோசனை கர்த்தரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய எல்லா காரியங்களும் தகப்பனே எங்களுடைய அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. உலகத்திலே மனிதர் எங்களை கைவிட்டாலும், மனிதர்கள் எங்களை கைவிட்டாலும் ராஜா, எங்களுக்கு ஆலோசனை தந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிற தேவன் நீங்க ராஜா. நீர் பெரியவர் தகப்பனே, நீர் பரிசுத்தர் ராஜா, நீர் நல்லவர் தகப்பனே, நீர் வல்லவர் ராஜா. உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம் 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 ராஜா. Thank you Father. அப்பா உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஹalleluya 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 ஹalleluya.
ராஜா. ஹalleluya ஹalleluya. உம்மை நாங்கள் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. எங்களை நடத்துகிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஜீசஸ் ஹalleluya. Thank you Father அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ராஜா அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களுக்கு போதித்து அப்பா நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பிக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே அப்பா. நாங்கள் எப்படிப்பட்ட வழியிலே செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆலோசனை தருகிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே தேவன் எங்களை காத்து இம்மட்டுமாய் தகப்பனே ராஜா வழிநடத்துறதுக்காக நன்றி ராஜா. ஏன் தகப்பனே அப்பா இந்த இருள் சூழ்ந்த காலகட்டத்திலும் தேவன் எங்களுக்கு அப்பா மேகமாய் வெளிச்சத்தின் மேகமாய் இருந்து அப்பா எங்களுக்கு வழிநடத்த போகிறதுக்காக நன்றி ராஜா. ஹalleluya அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையா நேசிக்கிற தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி ராஜா. ஆராதனை பகுதி முழுவதுமாய் தேவனுடைய நாமம், தேவனுடைய பிரசனம் அப்பா, தேவனுடைய கரம் எங்களோட கூடதுக்காக நன்றி ராஜா. அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே அப்பா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. எல்லா துதிகன மகிமைக்கும் பாத்திரதை ஒருவர் மாத்திரமே தகப்பனே. எல்லா துதிகன மகிமையும் ஒருவர் மாத்திரமே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. தேவாவினர் தாமே அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. மீது இருக்கிற ஒவ்வொரு பக்கத்தையும் தேவன் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறோம், எங்களோட கூட பேசும்படியாக கேட்கிறோம். எல்லாவற்றும் இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்குமே நன்பின் வாழ்த்துக்கள். இந்த வேளையிலும் ஆராதனையிலே தேவனுடைய கரம் நம்மோடு இருந்தமைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவநாமம் மகிமையடைவதாக. அறிவிப்புகளை கவனமாய் கேட்டு அதை கடைபிடிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். விசேஷமாக 24 hours செயின் பிரேயர் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்டவர்கள் அந்த பிரேயரிலே கலந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் அதில் கலந்து கொள்ளாதவர்களை நாம் உற்சாகப்படுத்துகிறோம். நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏதாவது ஒரு நேரம், 1 மணி நேரம் ஒதுக்கி ஜெபிக்க உங்களை உற்சாகப்படுத்துகின்றோம். அது மட்டுமல்ல, வருகிற திங்கட்கிழமை நாளையிலிருந்து நமக்கு 3 நேரம் கான்ஃபரன்ஸ் கால் பிரேயர் நடக்கிறது. காலை 6 to 7, மாலை 5 to 6, இரவு 9 to 10. இந்த கான்ஃபரன்ஸ் கால் பிரேயரில் விசேஷமாக நம் சபையில் இருக்கிற குடும்பங்களுக்காக இந்த நாட்களிலே இந்த கொரோனா பேண்டமிக் பிரச்சனை சீக்கிரமாய் தீர, நம்முடைய பட்டணத்திலிருந்து, நம்முடைய தேசத்திலிருந்து, உலகத்திலிருந்து இந்த கொரோனா வைரஸ் அழிவுகள் நிறுத்தப்பட, கடந்து போக கர்த்தர் உதவி செய்யுமாறு நாம் சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் உங்களை இணைத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். விசேஷமாக இந்த செயின் பிரேயரில் ஜெபிக்கிறவர்கள் உங்களுடைய நேரம் காலை 6 to 7 வருகிறது என்று சொன்னால் நீங்கள் அந்த கான்ஃபரன்ஸ் கால் பிரேயரில் கலந்து கொள்ளலாம். மாலை 5 to 6 வருகிறது என்று சொன்னால் நீங்கள் அந்த கான்ஃபரன்ஸ் கால் பிரேயரில் கலந்து கொள்ளலாம். சேர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் தனியாக இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற மாதிரி அந்த நேரம் அமையும். இரவு 9 to 10 ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளலாம். முடிந்தவரை 3 கான்ஃபரன்ஸ் கால் பிரேயரிலும் நான் கலந்து கொள்ள நான் பிரயாசப்படுகின்றேன். தேவ நாமம் மகிமையடைவதாக. நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் தாமே அதன் மூலமாய் அற்புதங்களை நமக்கு செய்வார். ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கவுன்சிலிங் மினிஸ்ட்ரிக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். பாஸ்டர்ஸ்குரிய கவுன்சிலிங்கள் வெப்எக்ஸ் மூலமாக வாரத்தில் 2 பேட்ச் நடந்து கொண்டிருக்கிறது. மென்டரிங் ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கிறது. இவை எல்லாவற்றுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவநாம மகிமையடைவதாக. இந்த வேளையிலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக சாட்சி நேரம் சகோதரி ஹெப்சிபா அவர்கள் சாட்சியை சொல்ல வருகிறார்கள். சிஸ்டர் ஹெப்சிபா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஒரு சிறு சாட்சியை நிறுத்தின என் தேவனுக்கு நன்றி. நான் கடந்த 1 வருஷமாக உத்தரகாண்டில் ஒரு ஸ்கூல் கவுன்சிலராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு 1 year கான்ட்ராக்டில் கூப்பிட்டுருந்தாங்க. லாஸ்ட் ஃபெப்ரவரி, அதாவது 2019 ஃபெப்ரவரிலேருந்து 2020 ஃபெப்ரவரி வரைக்கும் என்னோட கான்ட்ராக்ட் இருந்துச்சு. நான் வெக்கேஷன் முடிஞ்சு ஃபெப்ரவரியில் போய் ஜாயின் பண்ணும்போது என்னோட கான்ட்ராக்டை 2 monthsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தந்தாங்க. அதாவது ஏப்ரல் 2020 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தந்தாங்க. அதுக்கப்புறம் பெர்மனெண்ட் பண்ணி தர மாதிரி ஐடியா இருந்தது. ஸோ நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் அந்த கொரோனா லாக்டவுன் எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ பசங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஏன்னா இட்ஸ் ரெசிடென்ஷியல் செட்டப், அதனால பசங்களை எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ நாங்கள் அங்கே ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸ்கூல் அஃபிஷியலாக ஒர்க் பண்ணாததுனால அவங்க என்னால் பேப்பர்ஸில் தர முடியாது, நீங்கள் ஒர்க் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மார்ச்சில் நாங்கள் ஒர்க் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம்.
டக்குன்னு ஒரு நாள் மார்ச் 8 அன்றைக்கி எனக்கு வந்து ஒரு இமெயில் வந்திருந்தது. அந்த இமெயிலில் தேங்க்யூ ஃபார் யூர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் வந்து எங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது டியூ டு ஃபினான்ஷியல் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கான்ட்ராக்டை வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. ஏன்னா இட் வாஸ் அ வெரி சடன் நியூஸ். எங்களுக்கு முன்னாடி எதுவுமே சொல்லலை. திடீர்னு வந்து ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி இன்னையோட முடியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐ வாஸ் ரியலி டிவாஸ்டேட்டட். ஐ டோன்ட் நோ வாட் டு டூ, எஸ்பெஷலி ஐ வாஸ் அலோன் தேர். நான் வந்து ரொம்ப உடஞ்சு போயிட்டேன். ரொம்ப விசுவாசத்தில் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டேன். இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் வேறு யாருக்குமே ஃபேமிலிக்கு சொல்லியிருந்தேன், பாஸ்டருக்கு மட்டும் சொல்லியிருந்தேன். சொல்லி வச்சு நாங்கள் ப்ரேயரில் வச்சு ஜோம் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அங்கேருந்து என்னால் வரவும் முடியல. பிகாஸ் ஆஃப் த லாக்டவுன், பஸ்ஸஸ், ட்ரெயின்ஸ் எதுவுமே இல்லாததுனால என்னால் வீட்டுக்கும் வர முடியல. ஸோ நாங்கள் மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்தேன். இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த டைமில் வந்து ஆண்டவர் வந்து ஜபிக்க வந்து நிறைய உதவி செய்தார். ஒவ்வொரு நாளும் என்னோட கூட பேசினார். வசனங்கள் மூலமாக நான் வந்து மெசேஜ் கேட்கும்போது ஒவ்வொருத்தர் மூலமாக வந்து ஆண்டவர் என் கூட உறவாடுறதை வந்து நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் என் கூட பேசி விசுவாசத்தை வந்து என்னோட திடப்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு. அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் இப்போ ஆகஸ்ட்டில் வந்து எனக்கு வரதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. வீட்டுக்கு வரதுக்கு என்னோட கலீக்ஸ் வந்து 2-3 பேர் கிளம்பினால அவங்க கூட சேர்ந்து நான் கேபில் வந்து டெல்லி வரைக்கும் வரதுக்கு ஆண்டவர் வந்து உதவி செஞ்சார். அப்புறம் டெல்லியிலேருந்து ஏரோப்ளேனில் வரதுக்கு உதவி செய்தார். இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து என்னோட பிரயாணத்தை வந்து எல்லாரும் பத்திரமா பார்த்துக்கொண்டாரு. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னென்னமோ சொன்னேன், பயம்படுத்தினாங்க. இந்த மாதிரி ஆயிரும், அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, இடையில ஏதாவது மாட்டிக்கிடுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயம்படுத்தினாங்க. நான் ஜோம் பண்ணிகிட்டே வந்தேன். என்னோட தடை எதுவும் இல்லாமல் ஆண்டவர் வந்து பத்திரமா வீடு வந்து சேர்த்துக்கு உதவி செய்தார். அதே போல் எந்தவித இன்ஃபெக்ஷனும் எதுவும் கான்டாக்ட் பண்ணாமல் ஆண்டவர் வந்து பத்திரமா வந்து வீடு சேர வந்து உதவி செய்தார். லாக்டவுனில் இருந்தேன். நான் அங்கேருந்து வரதுக்கு முன்னாடி ஆக்சுவலி கொஞ்சம் சோர்ந்து போயிட்டேன். ஏன்னா நான் வந்து ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணது என்ன அப்படின்னா, நான் வரதுக்குள்ளே ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். நான் வந்து அங்கே சொல்லும் போது ஒரு சாட்சியாக நான் சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏசப்பட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். கடைசி 1 வீக் வரைக்கும் வந்து நான் நிறைய ஸ்கூலேருந்து 2-3 ஸ்கூல்லேருந்து கால் பண்ணாங்க. பட் ஆனால் லாக்டவுன்னால அஃபிஷியலாக ஒர்க் பண்ணல. ஸோ வி டோன்ட் நோ வென் த ஸ்கூல் வில் ஓப்பன் அந்த மாதிரி அவங்க வந்து ஆன்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ தெர் வாஸ் நோ ஹோப். ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் லூசிங் ஹோப். அந்த லாஸ்ட் 1 வீக்கில் ஐ வாஸ் டூ டெவஸ்டேட்டட் அகேன். பிகாஸ் என்னடா நம்ம வீட்டுக்கு போகிறோமே, என்னால் எதுவுமே சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் டூ டெவஸ்டேட்டட் அகேன். பரவாயில்ல, ஆனால் ஆண்டவர் ஏதாவது செய்யறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. எந்த சூழ்நிலையிலும் அவர் வந்து அற்புதம் செய்யறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அந்த விசுவாசத்தில் மறுபடியும் அறிக்கையிட்டு நான் ஜெபம் பண்ணி இங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் லாஸ்ட் அந்த 4 டேஸ்க்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கால் வந்திருந்தது. ஐ அட்டெண்டட் இன்டர்வியூ. அதுக்கப்புறம் அவங்க வந்து டெமோ வீடியோ அனுப்ப சொல்லியிருந்தாங்க. ஐ சென்ட் த டெமோ வீடியோ ஆல்சோ. நான் இங்கே வந்தேன், இது வரைக்கும் கால் எதுவும் வரல. இங்கே வந்ததுக்கப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறமே வந்து அங்கேருந்து கால் வந்தது. கால் பண்ணி நீங்கள் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ தேவ் ஆஸ்க் மீ டு ஜாயின் ஆன் this month 10th. ஸோ ஆண்டவர் வந்து இந்த அற்புதத்தை வந்து எனக்கு செய்தார். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நாங்கள் ரெசிடென்ஷியல் செட்டப்பில் இருந்ததுனால ஐ ஹேட் சம் பர்க்ஸ், அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எனக்கு வந்து சேலரி பேக்கேஜ் இருந்துச்சு. ஸோ அந்த பேக்கேஜ் வந்து இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஸ்கூல்ஸ் வந்து அந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்ஃபுல்லாக இருந்தது. நான் ரொம்ப அதை நினச்சி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன், என்ன கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் ஆல்மோஸ்ட் அதே பேக்கேஜில் வந்து கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இது வந்து கம்ப்ளீட்டாக காட்ஸ் மிரக்கிள் தான். ஆண்டவரோட கரம் இல்லாமல் இந்த காரியம் வந்து நடந்திருக்கவே செய்யாது. ஸோ ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் ஆல் த மிரக்கிள்ஸ் அண்ட் ஆல் த திங்ஸ் தட் ஹீஸ் டன் இன் மை லைஃப். அண்ட் நான் தனியாக இருக்கும்போது கூட தனிமை உணர்வு வராமல் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாள் என்னோட கூட பேசி என்னை நடத்திட்டு வந்தார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. எனக்காக ஜெபித்த என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் சர்ச் பாஸ்டருக்காக கூட நன்றி சொல்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல சாட்சிக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, இப்படிப்பட்ட நல்ல சாட்சிகளை சபையை எழுப்பி நமக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையை நீ மகிமைப்படுத்தியிருக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உண்மையின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வார்த்தையின்படி நீ எங்களையும் சபையும் விசுவாசையும் நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியத்தோடு உண்மை துதிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உண்மை துதிக்கிறோம், 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 நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றியத்தோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் படைத்ததான காணிக்கைகள், தசமபாகங்கள், விசேஷித்த பொருத்தனை காணிக்கைகள், போதர்களுக்கு உதவி செய்கிற காணிக்கைகள் எல்லாவற்றையும் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுக்கு 1000 மடங்கு நீ திருப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் எந்தவித நாசமோசங்களும் நடைபெறாமல், அனாவசிய செலவுகள் நடைபெறாமல் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பத்தையும் தண்ணீரையும் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பீராக. தேவ கரத்திலே கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து எங்களோடு பேசுவீராக. உங்களுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் யாரும் எழுந்து இருக்கும்போது
ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். அதற்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000ஆய் பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000ஆய் பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த வார்த்தையுடைய வாக்குத்தத்தம் சங்கீதம் 32:8 வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். Amen. I will instruct you and teach you in the way you should go. I will guide you with my eye. இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவநாமம் மகிமை அடைவதாக. நம் ஆண்டவர் போதிக்கிற தேவன். அவர் எப்படி போதிக்கிறார்? பிசாசு அந்த போதனையை எப்படி தடை செய்து விடுகிறார்? எதிலெல்லாம் போதிக்கிறார்? எப்படியெல்லாம் போதிக்கிறார்? எப்படியெல்லாம் வழி நடத்துகிறார் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம். ஆண்டவர் எடுத்துடனே போதித்தார். முதல் போதனையிலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆண்டவர் ஆதாமிடத்திலே ஒரு போதனையை சொன்னார், ஒரு போதனையை கொடுத்தார். வாசியுங்கள். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். பாருங்க, தேவன் மனுஷனை பூமியிலே மண்ணிலிருந்து உருவாக்கி ஜீவாத்மாவை, ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதி அவனை ஜீவாத்மாவாக்கினார். 7:8 வாசிக்கிறோம். கிழக்கே ஏதோன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதை வைத்தார். அதில் வைத்து என்ன செய்தார் என்று சொன்னால், அதை பயன்படுத்தவும் அதை காக்கவும் அவனுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்து, அந்த ஆதாமுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்து வைத்தார். ஆதாமுடைய வேலை என்னன்னா, அதை பண்படுத்தணும், காக்கணும், அடுத்தது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும், ஆண்டவரோடு உரையாடணும், உறவாடணும். இதுதான் வேலை. முகமாக ஆண்டவரோடு உரையாடக்கூடிய ஒரு கிருபையை பெற்றதான ஆதி முதல் மனிதன் ஆதாம். ஸ்தோத்திரம். முதல் போதனை ஆண்டவர் என்ன போதனை கொடுக்கிறாரு? நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், புசிக்கவே புசிக்கலாம், எல்லாத்தையும் புசிக்கலாம். ஆண்டவர் எடுத்து ஃபர்ஸ்ட் மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, புசி புசி சாப்பிடுங்க அப்படிங்கிறது ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒருவேளை நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்கள சில பேர் சாப்பிட முடியாம இருக்கிறீங்கன்னு சொன்னா, கர்த்தர் சொல்றாரு தைரியமா சாப்பிடுங்க. ஆனா முதல் ஆசீர்வாதமே அதுதான். ஆனா எதை புசிக்கணும், அது ரொம்ப முக்கியம்.
புசிக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா? அதை புசிக்க வேண்டாம், புசிக்காத. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டான். சாகவே நீ செத்துருவே அப்படின்னு. என்னன்னு முதல் போதனை, நீ என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. சரி, அதுக்கு அடுத்ததை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அவர் தன் மனதிலே சொல்லிக் கொள்கிறார். மிருகங்களையும் ஆகாயத்து சகல பறவைகள் மண்ணில உருவாக்கினாரு. அது எல்லாத்தையும் ஆதாம் கிட்ட கொண்டாந்து விட்டாரு. ஆதாம் அவனுக்கு பேர் வைக்கிறான். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப 20ஆம் வசனத்துல அப்படியே ஆதாம் சகல நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகல காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். அவன் என்ன பேர் சொன்னாலும் அது அப்படியே இருந்துச்சு. முதல் போதனை, அடுத்த ஆக்ஷன். ஆண்டவர் ஒரு போதனை கொடுக்காரு, இதை செய்யாதன்னு. குட். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவன்கிட்ட கொண்டாந்து விடுறாரு மிருகங்களை எல்லாம். அவன் என்ன செய்யறான்னு பார்க்கலாம், என்ன பேர் வைக்கலாம்னு பார்க்கலான்னு. 19ஆம் வசனத்தை வாசிச்சோம்னா தெளிவா தெரியும். 19 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து சகல பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அவன் என்ன பேர் வைக்கலாம்னு பார்க்கலாம்னு கொண்டாந்து விடுறாரு. என்ன பேர் சொன்னா அப்பயே பேராயிற்று, அங்கீகரிக்கிறான். ஒரு போதனை, அதுக்கப்புறம் அந்த போதனைக்கு அப்புறம் அவனுடைய ஆக்ஷன், அந்த ஆக்ஷனை அவனுடைய செயலை அவர் அங்கீகரிக்கிறார். ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு அவர் ஏற்ற துணையை உண்டாக்குகிறார். அவனை ஆழ்ந்த முத்திரையை கொண்டு வச்சு அதை உருவாக்கி அந்த ஏற்ற துணையை அவன் கொண்டு வரும் பொழுது மனுஷனிடத்துல கொண்டு வரார், ஆதாம் கிட்ட கொண்டு வரார். அப்பொழுது ஆதாம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். பாருங்க, மனுஷிங்கிற பேரும் கூட ஆதாம் தான் என்ன செய்யறான்? கொடுக்குறான். ஸ்தோத்திரம். மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டதுனால மனுஷி அப்படிங்கிற பேரை கொடுக்குறான். கர்த்தருடைய போதனையை கரெக்டா கேட்டு நடந்துட்டு இருக்கிறான். ஆனா எங்க தப்பு நடந்துச்சு? பிசாசு ஒரு போதனையை கொடுக்குறான். 3ஆவது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 3ஆவது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3:1. ஜெனிசிஸ் chapter 3 verses 1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பாருங்க, தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு ஒரு கேள்வியில ஆரம்பிக்கிறான் பிசாசு. பிசாசு இங்க ஒரு போதனையை கொண்டு வந்து தரான். சொன்னது உண்டோ? சோ அவன் போதனையும் வேதத்திலிருந்து தான் பேசுவான். அவன் போதனையும் நமக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அந்த ஸ்திரீனுடைய பதில் பாருங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். நல்லா கவனிங்க, இதை சொல்லும் பொழுது ஆதாம் மட்டும்தான் இருந்தார் சீக்வன்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா. ஆனா ஏவாள் அதுக்கு பின்னால் தான் உருவாக்கப்பட்டார். ஆனா ஆதாம் கரெக்டா கம்யூனிகேட் பண்ணிட்டாரு ஏதாம் கிட்ட. இது அப்படியே சொல்லியிருக்காரு, தேவன் நமக்கு இப்படி போதிச்சிருக்கிறாரு அப்படின்னு. கர்த்தருடைய போதனையை அவன் சொல்லுகிறான். அவன் சொன்னது உண்டோன்னு பிசாசு கேட்கிறான். கர்த்தருடைய போதனையை அவன் சொல்றான். அதுக்கு பிசாசுடைய பதில் என்ன? அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அவனுடைய போதனை பாருங்க, ஆண்டவருக்கு எகெயின்ஸ்டான ஒரு போதனை. அப்படியே விட்டுருந்தா இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு தொந்தைகள் எதுவுமே இருந்திருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவன் என்ன பண்ணினா, ஒரு போதனையை கொடுக்குறான். நீங்க தேவர்களை போவாங்க, அது தேவனுக்கு இஷ்டம் இல்லை. ஏப்பா நீ நல்லா இருந்தனா தேவனுக்கு இஷ்டம் இல்லை, நீ நல்லா இருந்தானா உன் பாஸ்டுக்கு இஷ்டம் இல்லை, நீ அதை கேட்காத, அந்த போதனையை கேட்காத. என் போதனையை கேளு, நான் சொல்றது கேளு, என் போதனையை கேளு, நான் சொல்றதை கேளு. பிசாசு அப்படிதான் சொல்லுவான். கர்த்தர் அவனை போதிப்பார். கர்த்தர் நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு என்ன செய்வார்? நமக்கு ஒரு போதனையை கொடுப்பார். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதித்து அப்படின்னு சொல்லி ஆண்டவனுக்கு நான் காட்டுவேன் அப்படி ஒரு போதனையை வார்த்தையின் பிரகாரமாக செய்வார். ஆனா அதே நேரத்தில் பிசாசும் ஒரு போதனையை கொடுப்பான். நீ ஏன் இப்படி பண்ணக்கூடாது, நீ ஏன் இப்படி செய்யக்கூடாது, அது ஜெபிக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி,
கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற விஷயமா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கென்று கொடுக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, பிசாசு ஒரு கேள்வியை போடுவான். அந்த கேள்வி வரும்பொழுதே யோசிக்கும், இது வேதத்தின் பிரகாரமாக இருக்கிறதா, தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்ததன் பிரகாரமாக இருக்கிறதா, தேவன் போதிப்பதற்கு என்று நியமித்த போதகர்கள் மூலமாக கர்த்தர் பேசுகிறதுக்கு அது சரியா இருக்கிறதா என்பதை குறித்து நாம் நிதானிக்க வேண்டும். அதுதான் நமக்கு ரொம்ப கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசின் கேள்வி தான் ஆரம்பிப்பான். ஆண்டவர்கிட்டயே அவன் கேட்டானே, ஆண்டவரே கேள்வி கேட்டுதான் அவன் சோதிக்க வந்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவன் சோதித்தது அப்படிதானே சோதிச்சான். எழுதியிருக்கிறதே அப்படின்னு கேட்டான். ஆண்டவர் எழுதியிருக்கிறதே அப்படின்னு தான் பதில் சொன்னார். அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறந்து விடாதீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். அவருடைய போதனையை கேட்க வேண்டும். பிசாசனுடைய போதனையை தகர்க்க வேண்டும். இவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆண்டவரோடு நடந்து கொண்டிருக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த போதனையை கேட்க முடியும். இங்க என்ன நடந்துச்சு, நடந்தது என்ன நாம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த பகுதி தான். அவர்கள் அதை புசித்தார்கள். ஏதாம் அதை புசித்து அதை என்ன செய்தால் தன் கணவனாகிய ஆதாமுக்கும் கொடுத்தால். 2 பேரும் சாப்பிட்டாங்க. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். இப்பதான் பிரச்சனையே. வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. ஏன் அந்த வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை, ஏன் ஒழித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை? பிசாசு சொன்ன வார்த்தையை கேட்டதுனால. அப்ப பிசாசுடைய போதனை என்று, கர்த்தருடைய போதனை எது என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, அதுக்கு மீறி அவன் போதனையை கேட்டா நம்ம வெட்கப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்கும். அதான் பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 7 இருந்து 14 வசனம் வரைக்கும் வாசியுங்கள். Proverbs chapter 5 verses 7 to 14. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவருடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியருடைய வீட்டில் சேரும். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்வதிலே என் மனம் அலட்சியம் பண்ணதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். ஆமென். பாத்தீங்களா, போதகத்தை வெறுத்தேனே, போதகரின் சொல்லை கேளாமல் போனேனே, கடிந்து கொள்ளுதலை கேளாமல், கடிந்து கொள்ளுதலுக்கு நான் செவி கொடுக்கவில்லையே என்று சொல்லி புலம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வராமல் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. போதகத்தை கேட்டதற்படி சரியாய் நடக்க. இங்கே என்ன நடந்தது? ஆதாம் அண்ட் ஏவாள் அவர்கள் கர்த்தருடைய போதனையை கேட்காததினாலே அவர்கள் தாங்கள் நிர்வாகிகள் என்று சொல்லி தெரிந்து கொண்டு அவர்கள் தங்களை ஒழித்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு அவர்கள் இலையும் கொடிகளை அவர்கள் உடையாக தயார் செய்தார்கள். ஆனால் தேவன் அவர்களை சந்தித்து மீண்டும் பேசி அவர்களுக்கு தோளுடையை ஏற்படுத்தி கொடுத்தார். அது மட்டுமல்ல, அதன் நிமித்தமாக சாத்தானையும் கடிந்து கொண்டார், ஏவாளையும் கடிந்து கொண்டார், ஆதாமையும் கடிந்து கொண்டார். அதை குறித்து வாசிப்போமா? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15 to 17 வாசியுங்கள். 17 to 18 வாசியுங்கள். 15 to 18. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். ஆமே. பாருங்க, இங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா, ஆண்டவர் இடத்திலிருந்து சாபத்தை பெற்றுக் கொள்கிறார். பிசாசுக்கும் ஆண்டவர் சாபம் கொடுக்கிறாரு, இந்த ஸ்திரீக்கும் சாபம் கொடுக்கிறாரு. அந்த ஆதாமை நோக்கியும் அவர் என்ன செய்கிறார், நீ எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிப்பேங்கிறதை குறித்து சொல்றார். இவ்வளவு பெற்றுக் கொள்கிறார்கள் சாபமாக. அந்த பிசாசத்தில் சொல்லும் பொழுதுதான், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவரும் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார்.
ஆண்டவராகிய போதகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதை குறித்து சொல்லப்பட்ட அந்த பகுதி அது. இயேசு பிசாசை விதித்ததான, பிசாசை ஜெயித்ததான, சிலுவையிலே பிசாசை ஜெயித்தத காரியத்தை குறித்து நாம் அங்கு பார்க்கின்றோம். போதகத்தை தள்ளினாலே நமக்கு ஒரு போதகர் கிடைத்திருக்கிறார். ஆனால் அந்த போதகத்தை தள்ளாமல் இருந்திருந்தால் இந்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் படைத்ததான அந்த தோட்டத்திலே அவர்கள் சந்தோஷமாக இருந்திருக்க முடியும். தேவன் அவர் சிருஷ்டித்ததான அந்த தோட்டத்திலே ஆண்டவர் அங்கே அவனை வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கு அவனை எப்படி வைத்தார் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 2:15 வாசிக்கிறோம். ஆனால் 3வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டான். அங்கிருந்து தோட்டப்பட்டான். அடுத்த மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரை பட்டத்தையும் வைத்தார் என்று சொல்லி, நல்ல உன்னதமான ஒரு நிலையில இருந்த மனிதன் துரத்தி விடப்பட்டான் என்று சொன்னால் பிசாசனுடைய தந்திரத்தினாலே, அந்த தந்திரத்திற்கு அவன் செவி கொடுத்ததினாலே கர்த்தர் நமக்கு ஒரு மேன்மையான இடத்தை வைத்திருக்கிறார். மேன்மையான இடத்தை வைத்திருப்பார். அது தொடர்ந்து இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிசாசுடைய சாத்தானுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கக்கூடாது. தேவ சத்தம் என்னது என்றும் சாத்தானுடைய சத்தம் என்னது என்றும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். எப்படி தெரிந்து கொள்வது? வேதத்தின் வெளிச்சத்தில் தான், இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையில் இருந்துதான், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளில் இருந்துதான் நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த நாட்களில் அநேகம் காரியங்கள் நடக்கிறது. அவர்கள் தனக்கென்று ஏற்படுகிற மனதின் பிரமாணத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், கனவுகள், அதை ஒரு பிரசங்கமாக சொல்லுவது, அதை யூடியூப்ல வாட்ஸ்அப்ல சொல்லுவது, அதை கேட்டுட்டெல்லாம் நம்ம நிதானித்து பார்க்கணும். பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தர் என்ன சொல்றார்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலர்கள் இதை குறித்து பேசியிருக்கிறார்களா? இயேசு கிறிஸ்து இதை குறித்து பேசியிருக்கிறாரா? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இதை குறித்து பேசியிருக்கிறார்களா என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லது போதகரிடத்தில், உங்களை நடத்துகிற உங்கள் போதகரிடத்தில் நீங்கள் அதை குறித்து டிஸ்கஸ் பண்ண வேண்டும். கர்த்தர் அதற்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது நாம் போதனையை குறித்து பார்க்கும் பொழுது உபாகமம் 6வது அதிகாரம் 6-9 வாசிக்கிறோம். போதகத்தை குறித்து வாசியுங்கள். Deuteronomy chapter 6 verses 6-9. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஆமென். உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. எதை கருத்தாய் போதிக்க வேண்டும்? 4வது வசனம் 6:4 சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே தேவன். நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. 10 கட்டளைகள், நியாய பிரமாணங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மோசேஸ் மூலமாக. அதை என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆற்றல் கொடுத்தான ஒரு பிரமாணத்தை, அந்த பிரமாணத்தை தன் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். ஒரு யூதனுக்கு இது போதிக்கப்படுகிறது. அவன் பிறந்ததிலிருந்து 12 வயதுக்குள்ளே அவனுக்கு இது போதிக்கப்படுகிறது. நியாய பிரமாணத்தை குறித்து ஒரு தெளிவு அவனுக்கு இருக்கும். அதை செய்வது அவனுடைய தகப்பனா என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே இதை பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பன்மார்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்க வேண்டும். கர்த்தர் நடத்தி வந்த வழிகளை போதிக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த நியாய பிரமாணத்தை போதிக்க வேண்டும். தேவன் இஸ்ரேல் ஜனங்களை அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது வனாந்தரத்திலே கர்த்தர் நடத்தினதான காரியங்களை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அதை குறித்து தான் நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து வாசித்தோம் என்று சொன்னால் தெரியும். உபாகமம் 32வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 47வது வசனம் வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். Deuteronomy chapter 32 verses 12-47. அதுல 12-46 இது ரெண்டை மட்டும் வாசியுங்கள். கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. அவர்களை நோக்கி, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாய் இருக்க
நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள். பாத்தீங்களா, மோசஸ் அழகா சொல்றதை பார்க்கிறோம். கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. அந்த வழி நடத்துதல் யாக்கோப்பில் இருந்து, முற்பிதாக்களில் இருந்து, ஆபிரகாமில் இருந்து ஆண்டவர் எப்படி வழி நடத்தினார் என்பதை சொல்லப்பட்டு அதற்கு பிறகு இப்பொழுது கானான் தேசத்துக்குள்ளே போகிறோம். கர்த்தர் கொடுக்கிறதான ஆசீர்வாதத்துக்குள்ளே போகிறோம். இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவர் எப்படி கொண்டு வந்தார், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை நடத்தின விதத்தை நம்முடைய பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவர் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு காரியங்களையும் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அதை தான் நாம் இங்கு பார்க்கிறோம். அந்த போதனையிலே அவர்கள் நிலைத்து நிற்க, அவர்களோடு கூட நாம் வந்து ஜெபிக்க துதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு காரியத்தை நாம் வாசிப்போம். உபாகமம் 33வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசியுங்கள். லேவியை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய துமீம் ஊரீம் என்பவைகள் இருப்பதாக. தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக. அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள். அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் இடுவார்கள். ஆமென். இங்கே போதிக்கிற ஆசாரிய ஊழியத்தை குறித்து பார்க்கின்றோம். இந்த ஆசாரிய ஊழியத்தை, இந்த போதிக்கிற ஊழியத்தை கர்த்தர் இந்த லேவி கோத்திரத்திற்கு கொடுப்பதை பார்க்கின்றோம். மோசஸ் இது என்ன செய்யறார் என்று சொன்னால், ஆசீர்வாதமாக ஒவ்வொரு கோத்திரத்தை குறித்து, அந்த கோத்திரத்தில் இருக்கிறவர்களை குறித்து அவர் ஆசீர்வதிப்பாக ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு ரூபனை குறித்து பார்க்கிறோம், அப்புறம் லேவியை குறித்து பார்க்கிறோம், அடுத்தது யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். இதை சொல்லும்போது லேவி கோத்திரத்திற்கு ஆசாரிய பட்டத்தை கொடுப்பதை பார்க்கின்றோம். அந்த லேவி கோத்திரத்தில் வந்தவர்கள் தான் மோசேயும் ஆரோனும். ஸ்தோத்திரம். ஆரோன் தான் அந்த ஆசாரியர். இந்த ஆசாரிய பட்டத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். மோசஸ் போதக பட்டத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, போதிக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி காரியங்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். அவர்கள் பலிபீடத்தில் எப்படி வர வேண்டும், அவர் சர்வாங்க தகன பலிகளை குறித்து நாம் பார்க்கின்றோம். அதோடு கூட முக்கியமானது என்ன என்று சொன்னால், போதிக்கிறவர்களை மல்கியா 2:7 வாசிக்கிறோம். வாசியுங்கள். போதிக்கிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாரியர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். மல்கியா 2:7. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். பாருங்க, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்களே, அவர்கள் சேனைகள் கர்த்தருடைய தூதன். அப்ப போதிக்கிற வரம் பெற்றவர்கள், ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் சரியாய் போதிக்க வேண்டும், அறிவை மக்கள் தேடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதர்கள். நம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். போதிக்கிறவர்கள் முதலாவது இந்த காரியங்களை ஜாக்கிரதா இருக்க வேண்டும். அதனால்தான் யாக்கோப்பு சொல்லும்போது யாக்கோப்பு 3:1 வாசிக்கின்றோம். வாசியுங்கள். ஜேம்ஸ் சாப்டர் 3:1. என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. பாருங்க, யாக்கோப்பு எச்சரிக்கையா சொல்வதை பார்க்கிறோம். அதிக ஆக்கினை அடைவீர்கள் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்களாகாதிருப்பீர்களாக என்று சொல்லி. ஸ்தோத்திரம். அவர் தான் ஃபர்ஸ்ட் சர்ச் எல்டரா இருந்தார், யாக்கோப்பு தான். ஆனால் தெளிவாக அதையும் சொல்றாரு இங்க. ஏன்னா யாருக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அதிகமாக இவர்கிட்ட கேட்கப்படும். ஆண்டவராக தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆகவே போதிப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கூட கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். இப்போ ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மளை போதிக்கிறார் என்பதை குறித்து, யாரெல்லாம் போதிக்கிறார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை பார்க்க இருக்கின்றோம். சங்கீதம் 25:9 யாருக்கு அவர் போதிப்பார் என்பதை குறித்து பார்க்கிறோம். வாசியுங்கள். சங்கீதம் 25:9. Psalms chapter 25:9. சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வழியை போதிக்கிறார். ஆண்டவர் நாம் வசனத்தை நமக்கு வாசிச்சோம். அந்த வாசனுடைய வாக்குத்தத்தத்துல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். யாருக்கு போதித்து வழியை காமிக்கிறாரு? சாந்த குணம் உள்ளவர்களுக்கு. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் போதிக்கும் போது சொன்னார், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி. அப்ப நம்முடைய சாந்த குணம் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும்.
சாந்த குணமா இருக்க வேண்டும். மோசஸை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்வதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய தாசனாகிய மோசஸ் சாந்தம் உள்ளவன். அவனை போல சாந்த குணம் உள்ளவன் பூமியில யாருமே இல்லை. ஆனா அவனையே மக்கள் கோபம் வர வச்சுட்டாங்க. ஸ்தோத்திரம். ப்ரொவோக் பண்ணுவாங்க. ஆனா அதுக்காக தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அங்கதான் நம்ம சாந்தமா இருக்கணும். நம்முடைய ஆவியை நாம கெடுத்துக் கொள்ளக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவநாமம் மகிமை அடைவதாக. தேவன் சாந்தமா இருந்தா ஆண்டவர் போதிப்பார். பதட்டமா இருந்தா கர்த்தர் போதிக்கிறது நம்ம கேட்காது. வேற ஒன்றும் இல்லை. இது என்ன ரகசியம்னா, சாந்தமா இருந்து பாருங்க, கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்கும். அவர் போதிக்கிறது நம்முடைய உள்ளத்துல ஆண்டவர் சொல்லுவாரு. படபடப்பா இருந்தோம்னா, அநேக வேலையில் இருந்தோம்னா போதிக்கிறது கேட்காது. அதான் வேதத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். கர்த்தர் போதிக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிக்கும் போது மரியா பாதத்துல உட்கார்ந்து கேட்டான். மாத்தாலோ பற்பல வேலைகளே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டான். பற்பல வேலைகள்ல மைண்டுக்கு இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நம்ம பேசுறது கேட்காது. கர்த்தர் பேசுற சத்தத்தை கேட்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சாந்தமா இருக்கணும், நிதானமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். சாந்தமா அவர் சமூகத்தில் உட்காந்து நாமளே ஜெபம் பண்றோம்னு சொல்லி ஜொத்தமா ஜெபம் பண்ணிட்டே இருக்காம ஜெபம் பண்ணி முடிச்சு கொஞ்சம் அமைதியா இருந்து ஆண்டவர் என்ன சொல்றாருங்கிறது கேட்கணும். அந்த கிருபைகளை கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு தருவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அவர் எப்படி நமக்கு போதிக்கிறார் என்று சொன்னார். ஏசாயா 28:26 வாசியுங்கள். ஏசாயா 28:28. ஐசாயா 28:26. அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். அவனுடைய தேவன் அவரை நன்றாய் போதித்து அவரை உணர்த்துகிறார். எப்படி போதித்து உணர்த்துகிறாரா? நன்றாய் போதித்து உணர்த்துகிறார். அவனுடைய தேவன். இது ஒரு சாட்சியாக சொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு வசனம். நம்ம ஆண்டவர் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டதான ஒரு வசனம். 28, 28, 26 நம்ம வாசித்தான வசனம். அதை குறித்து பார்க்கும்பொழுது எப்படி போதிக்கிறார்னா, அது 24வது வசனத்திலிருந்து நம்ம வாசிச்சோம்னா அதனுடைய கான்டெக்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க முடியும். உழுகிறவன் விதைக்கிறதுக்காக நாள்தோறும் உழுகிறது உண்டோ? தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ? அவன் அதை மேலாக நிரவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ? அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். உளுந்து தூளத்திலே போரடிக்கப்படுகிறதில்லை, சீரகத்தின் மேல் வண்டலின் உருளை சுற்றிவிடப்படுகிறதும் இல்லை. உளுந்து கோலினாலும் சீரகம் மிளற்றினாலும் அடிக்கப்படும், அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை. அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. இதுவும் சேனைகளின் கர்த்தரால் உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வாசித்துக் கொண்டிருக்கிற வசனத்துக்கு ஏற்ற போல் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஒரு வேலையை எப்படி செய்யணுங்கிறத அவர் நன்றாய் போதித்து அவர் உணர்த்துகிறார். நன்றாய் போதிக்கிற தேவன் ஒரு வேலையை எப்படி செய்யணும், நம்ம மேல அவர் ஆண்டவர் பிரியப்பட்டு கண் வைத்து ஆலோசனை சொல்றது எப்படி சொல்றாரு, எப்படி நடத்துறாரு, எப்படி செய்யணும். அப்போ நம்ம வேலையை செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவரத்துல கேட்கணும், ஆண்டவர் இந்த வேலையை நான் எப்படி செய்யறது. நீங்க கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் கூட ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவர் இந்த இடத்துல நான் எப்படி நடந்துக்கணும், இதுக்கு எப்படி பதில் சொல்லணும், இது என்ன செய்யணும். ஒரு செகண்ட் கேட்டு பாருங்க, கர்த்தர் போதிப்பார், கர்த்தர் நடத்துவார். அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார். எப்படி நன்றாய் போதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஜஸ்ட் ஏதோ சொல்லணும்னு சொல்றதுக்கு இல்லை, நன்றாய் போதிப்பார். இதை இப்படி இப்படி பர்ஃபெக்டா செய்யும், இந்த மாதிரி செய்யும், இந்த மாதிரி பண்ண நல்லா இருக்கும். ஒரு நேரத்தில் செய்வார் ஆண்டவரே ஆழத்துல வரைய படிச்சுவார், இன்னொரு நேரத்துல வலது பக்கமா படிச்சுவார், ஒரு நேரத்துல கண்மணியை பார்த்து பேசுவார், ஒரு தடவை கண்மணியை பார்த்து அடிப்பார். அடின்னு சொல்லும்போது அடிக்கணும், பேசுன்னு சொல்லும்போது பேசணும். மாத்தி பண்ணா பம்பா போயிடுங்கிறது நம்ம நல்லாவே வேதத்துல பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார். நன்றாய் போதிக்கிற தேவன் நமக்கு உண்டு. நன்றாய் போதிக்கிற தேவனை நாம் வைத்துக் கொண்டு நம்முடைய போதனைக்கு நம்ம கேட்கறதுக்கு அங்கே இங்கே ஆலோசனை கேட்க வேண்டியதில்லை, தேவனிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும். அப்போ நன்றாய் நமக்கு போதிக்கிறவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 48:17. ஏசாயா 48:17 வாசியுங்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமா இருக்கிறதே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பாருங்க, பிரயோஜனமானவனை நமக்கு போதிக்கிற தேவனாய் இருக்கிறார். வலையிலையா சொல்லுவோமா? பிரயோஜனமானவனை நமக்கு போதிக்கிறார். அப்போ நமக்கு பிரயோஜனமானது என்ன என்று நாம் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணக்கூடாது, ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற மீட்பர், நம் மீட்பர், நம்மை மீட்டு கொண்ட கர்த்தர், நம்மளை ஆண்டவர் மீட்டு கொண்டாந்திருக்கிறார். பாவத்திலிருந்து
சாபத்திலிருந்து மீட்டு அவர் சமூகத்திலே நம்மை கொண்டாந்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? பிரயோஜனமாகிறதை போதிக்கிறார். எதெல்லாம் பிரயோஜனம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நமக்கு போதிப்பார். தேவையில்லாதெல்லாம் போதிக்க மாட்டார். அப்ப தேவையில்லாதெல்லாம் சிந்தனைகள் வருதுன்னா அது சாத்தான் கொண்டு வர போதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்றதை ஆண்டவர் போதிப்பார், வேதம் வாசிக்கிறதை போதிப்பார், நன்மை செய்வதை போதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இல்லாம வேதத்துக்கு விரோதமாக இருக்கிற அதை பத்தி இதை பத்தி எல்லாம் யோசிக்கிற மாதிரி காரியங்கள் வருது, அதை பத்தி இதை பத்தி எல்லாம் பேசுற மாதிரி காரியங்கள் வருதுன்னா அது ஆண்டவர் போதிக்கிற போதிப்பு அல்ல. பிரயோஜனமானதை போதித்து நடக்க வேண்டிய வழியையும் காட்டுறார். அதான் நம்முடைய தேவன். பிரயோஜனமானதை போதிப்பார். அப்போ அந்த போதனைகளை நாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீதிமொழிகள் 4:11 வாசியுங்கள். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். பாருங்க, ஞான மார்க்கத்தை போதிக்கிறார், செவ்வையான பாதைகளை நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஞான மார்க்கம் என்று சொன்னால் வேத அடிப்படையிலான சத்தியத்தை போதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி அவரை இன்னும் அதிகமாய் தேட வேண்டும், இந்த காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு போதிக்கிறார். ஞான மார்க்கத்தை போதிக்கிறார். அதிக நேரம் ஜெபிக்க பண்ணணும், ஆவியை நினைந்து ஜெபம் பண்ணணும், தனி ஜெபத்துல ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். இந்த ஞான மார்க்கத்தை போதித்து செவ்வையான பாதையிலே நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவநாமம் மகிமையடைவதாக. அவர் அப்படி நமக்கு செய்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், நாம் அந்த போதனையிலே வளர்ந்து நாம இப்ப என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒருவர் போதிக்க வேண்டும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த போதனையில வளர்ந்து நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் போதிக்கணும். நன்றாக கவனியுங்கள். ஏன்னா இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசாரிய ஊழியராக அழைத்திருக்கிறார். போதகர்கள் என்று சொன்னால் நாங்கள் மட்டும் அல்ல, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் போதகர்கள் தான். உங்களையும் ஆண்டவர் ஆசாரிய ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். ராஜாக்களாக ஆசாரியராக தெரிந்து கொண்டிருக்கிறார். வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 2:9-10 வாசியுங்கள். 1 Peter chapter 2 verses 9 and 10. நீங்களோ உங்களுடைய அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். இங்கே நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசாரியர்களும் லேவிகளாகவும் அழைத்திருக்கிறார். சோ அப்ப லேவி கோத்திற்கு கொடுக்கப்பட்டதான அந்த போதக ஊழியம் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை ஆண்டவர் ஆசாரியரும் லேவியாகவும் அழைத்திருக்கிறார். போதகராய் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டதுனாலே அவர் மூலமாக இந்த போதக ஊழியத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்ப நாம என்ன செய்யணும்? கொலோசியர் 3:16 வாசியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். பிரைஸ் தி லார்ட். இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒருவருக்கொருவர் எப்படி போதிக்க வேண்டும் என்பதை குறித்து வாசிப்பை நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளாலும் ஒருவருக்கு ஒரு போதித்து. அப்ப நமக்கு இந்த சங்கீதம், கீர்த்தனை, ஞான பாட்டு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். விஸ்டம் புக்ஸ் ஃபுல்லா படிச்சிருக்கணும். அடிக்கடி சொல்லுவது உண்டு, விஸ்டம் புக்ஸ் 5 புஸ்தகங்கள் தளவா இருக்கணும். யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், உன்னத பாட்டு, பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த 5 புஸ்தகமும் நமக்கு தரவா இருந்துச்சுன்னா நல்லா நம்ம போதிக்க முடியும். ஆலோசனைகள் அதுல இருந்து நம்ம கொடுக்க முடியும். நம்ம கிட்ட கேட்கிறவங்களுக்கு சரியான பதிலை கொடுக்க முடியும். அதுல அத்தனை ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. அதை படிச்சுட்டு நாம் அதை என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒரு போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு இதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணணும். அதான் தேவன் விரும்புகிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் பவுல் இதை எழுதுறது சாதாரணமா எழுதல, அவர் கடைசி வரைக்கும் அதான் செஞ்சார். நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 28-23 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்ட்ஸ் சாப்டர் 28 verses 23. அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விஷயம்
விஷயங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். இதுதான் பவுல் பண்ணிட்டு இருந்தது. பவுல் கடைசி நாட்கள்ல என்ன பண்ணார், அங்க வந்து அவர் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவர் வீட்டுக்கு வரக்கும் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களும் இருந்த இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து, நான் இப்படி சொல்வது இந்த முழு பைபிளும் இயேசுவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். அங்கே என்ன நடக்கிறது? இயேசுவை குறித்தான காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான காரியங்கள், சாட்சியை குறித்தான காரியங்கள், இந்த 3 தான் போதிக்கணும். நம்ம எப்ப பேசினாலும் இயேசுவை குறித்து தான் பேசணும். எப்ப பேசினாலும் சாட்சியை குறிக்கணும். எப்ப பேசினாலும் அவருடைய கட்டளைகளை போதிக்கிறவா, அந்த கட்டளைகளை நடக்கிறவா என்பதை கவனிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ நாமம் மகிமை அடைவதாக. இப்போ இன்னும் ஒரு சில காரியங்களை குறித்து நான் உங்களிடத்தில் பேசி நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். ஆண்டவர் போதிப்பது மட்டுமல்ல, நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் அல்லவா? போதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை இப்ப இருக்கிற சூழ்நிலை என்ன செய்யணுங்கிற ஒரு மனசுல ஒரு 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 டெசிஷன் எடுக்கிறதுல ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம்னு சொன்னா காத்திருக்கணும். தாவீது அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? வாசியுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். 1 Samuel chapter 2 verses 3. தாவீது அவிடத்து விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்தில் தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி. பாருங்க, அவன் தாயும் தகப்பனையும் அவன் அவ்விடத்தை விடுவது மோவாபியுடைய தேசத்திலே, அங்கே மோவாபிடத்திலே விடுவதை பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால், அதற்கு முன்புதான் அவன் தாவீது அந்த கெபிக்கு போனான். அந்த கெபியிலிருந்து அவன் வரும்போது ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். அதுக்கப்புறம் அங்கிருந்து போகும்போது அவங்க அம்மா தாய் தகப்பனை என்ன செய்யறா என்று சொன்னால், மிஸ்பால கொண்டு போய் மோவாபியர் சேர்ந்த மிஸ்பால கொண்டு போய் அங்க விட்டுறான். அப்ப என்ன சொல்ற, அந்த ராஜாவை மோவாபின் ராஜாவை பார்த்து சொல்றான், தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும். தேவன் என்னை எப்படி நடத்துவார்? அந்த கெபியில வந்து விழும்போது அவன் பாடும்போது அவன் சொல்றான், சங்கீதம் 62:5, என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி. தேவனை நோக்கி அமர்ந்திருந்தால் நாம் நம்புவது அவராலே வரும். கர்த்தர் நம்மை எப்படி நடத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ள ஒரு சில நாட்கள், ஒரு சில வாரங்கள் நாம் அவர் சமூகத்திலே அமைதியா உட்காரணும். ஸ்தோத்திரம். உபவாசித்து ஜெபிக்கணும். 3 நாட்கள் 10 நாட்கள் 3 நாட்கள் தனியா போய் உட்கார்ந்துடணும். ரூம் விட்டு வெளியில வராம யாரோடையும் பேசாம உட்கார்ந்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு இந்த நாட்களில் உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ள, தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார் என்று அறியும் மட்டும், அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எப்படியெல்லாம் அவர் நடத்துகிறார். ஆண்டவர் அந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம். நெகேமியா 9:12 சொல்லப்பட்டிருக்கிறது, பகலிலே அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் வழி நடத்தினார் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். வருகிற நாட்களே ஆண்டவர் நம்மை எப்படி நாம் நடத்துகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். வாசியுங்கள். ஏசாயா புஸ்தகம் 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். பாருங்க, போதித்து வழிநடத்துகிற தேவன் நாம் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் போது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்ற சத்தம் நமக்கு பின்னால கேட்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவன் நாமம் மகிமை அடைவதாக. ஆமென். அல்லேலூயா. அவருடைய போதனை, அவருடைய சத்தம், அதை நம்ம கேட்கணும். தேவ சத்தம் கேட்டு அதை நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடைசி ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 13:7 உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணியவர்களாக விழித்திருக்கிறவர்களால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே என்று சொல்லி எபிரேய நிருபன் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆகவே நடத்துகிறவர்கள் உங்களுக்கு உத்தரவாதம். உங்களை நடத்துகிற உங்களுடைய போதகர் அவர் உங்களுக்காக தினமும் ஜெபிக்கிறவராக இருக்கிறார்.
அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் அவர் துக்கமாய் நடத்தக்கூடாது, சந்தோஷமாய் நடத்தணும். நம்முடைய வழிகளும் அதற்கேற்றால் போல் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தொடர்ந்து ஆண்டவர் வழி நடத்துகிற காரியங்களை வருகிற வாரத்திலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். கர்த்தர் எப்படி வழிநடத்தப் போகிறார் என்று சொல்லி அதை குறித்து ஒரு 10 குறிப்புகளை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அதை வருகிற நாட்களே நாம் அதை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதனுடைய முதலாவது குறிப்பு தான் பகலே மேகஸ்தம்பமாக இரவிலே அக்னி ஸ்தம்பமாக வழிநடத்துகிற தேவன். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மை செவ்வையான வழியிலே நடத்துகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 107:7 வாசிக்கிறோம். இதை குறித்து தொடர்ந்து வருகிற நாட்களே நாம் தியானம் பண்ணுவோம். நாம் இப்பொழுதும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன தேவன், உண்மையை கைமணித்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன், எங்களை அவனமாய் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கேட்ட வசனங்கள் பிரகாரமாக ஆண்டவரை நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வதாக. இந்த வசனங்கள் 1, 30, 60, 100 பலன் கொடுப்பதாக உன் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து நாம மகிமைக்காய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வதாக எங்களை தாழ்த்தும் கரத்தில் கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். இன்ப ரட்சகருமே இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மாத்திரம் நினைத்திருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.